பாடல் 44. அம்பலத்தை எம்பு கொண்ட சங்கென்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை இருளும் வந்தணுகுமோ, செம்பொனம் பலத்துளே தெளிந்ததே சிவாயமே. ஒவ்வொரு வரிக்குமான பொருள். அம்பலத்தை எம்பு கொண்ட அசங்கென்றா லசங்குமோ, வானத்தை நோக்கி அம்பை எய்து அதன் ஓசையை எழுப்பினால் வானம் அசையாது. அதுபோல் ஜீவனின் சின்ன சின்ன பிரச்சனைகள், வருத்தங்கள் உண்மையை உணர்ந்த யோகியின் மனதை அசைக்க முடியாது. கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ, அமைதியாக நிற்கும் பார்க்கடலை வெளிமனிதன் அலையெடு என்று சொன்னால் அது கலங்காது. அதேபோல் உண்மையில் நிலைத்த மனம் கொண்ட யோகியை எந்த வெளிப்புறச் சூழலும் கலங்கச் செய்ய முடியாது. இன்பமற்ற யோகியை இருளும் தணுகுமோ, உலக இன்பங்களை விட்டு தியானம் மற்றும் ஆன்மீகத்தில் நிலைத்த யோகியின் உள்ளத்திற்கு அறியாமை எனும் இருள், துன்பம் எனும் இருள் அணுக முடியாது. ஏனெனில் அவர் உள்ளத்தில் ஞானொளி திகழ்கிறது. செம்பொனம் பலத்துளே தெளிந்ததே சிவாயமே. செம்பொன் போன்று சுத்தமான பொன்னம்பலத்தில் நடராஜராக ஒளிரும் சிவபெருமானை உள்ளத்தில் தெளிவாக உணர்ந்து சிவாய நம என தியானிக்க வேண்டும். அந்த உண்மை ஞானமே எல்லா இருட்டையும் களைவதாகும். மொத்த பொருள். இந்த செய்யுள் முழுவதும் யோகியின் மனவலிமை, அவரின் உள்ள அமைதி, சிவஞானம் தரும் தெளிவு என்ற 3 முக்கியமான ஆன்மீக உண்மைகளை குறிப்பிடுகிறது. வானம் அசையாதது போலவும் பார்க்கடல் கலங்காதது போலவும் உலக ஆசைகளால் பாதிக்கப்படாத உண்மை யோகியின் மனமும் குலையாது. ஏன்? அவரின் உள்ளத்தில் சிவஞானத்தின் ஒளி விழித்துள்ளது. அந்த ஒளி வெளிச்சத்தில் அறியாமை, மாயை, துன்பம், பயம் எதுவும் நெருங்க முடியாது. இறுதியில் செய்யுள் கூறுவது, உள்ளத்தின் பொன்னம்பலத்தில் சிவபெருமானை தெளிவாக உணர்ந்தால் மனத்தில் குழப்பம் அகலும், ஆன்மீக அமைதி பெருகும். சிவாயனம் என்ற மந்திரம் நம்மை அந்த உண்மைக்கு தரிசனம் செய்ய செய்கிறது.